ஒற்றுமையாக நாங்கள் நிற்க வேண்டிய இடத்துல நீ பெருசா நான் பெருசா எந்த சாதி பெருசா உண்ட சாதி பெருசான்னு சின்ன சின்ன விஷயங்களை கொடுத்து எங்களோட கவனச்சிதறல்களை நாங்கள் அதுக்குள்ளே நிற்கக்குள்ள மற்ற எங்களுடைய ஆக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் திருக்கோணேஸ்வரத்துக்கு திருவண்ணாமலையில் இருக்கிறார்கள் போகிறதில்லை. 68ஆம் ஆண்டே இங்கேருந்து ஸ்பேஸ் போகிறது அது சம்மந்தமான ஒரு படம் ஒன்று எடுத்து அது அப்போவே ஒஸ்கார் விருதும் பெற்றிருக்குது. 4 ஒஸ்காருக்கு பரிந்துரை செய்யப்பட்டு ஒன்று வென்றிருக்குது. கோணேசட்ட திருவிழா முக்கியம், அதுக்கு கோணேசட்ட இடம் இருக்கும். எங்களில் தான் பிள்ளை. இதில் நான் வேறு எந்த ஆக்கிரமிப்பையும் சொல்ல மாட்டேன். எங்களுக்கு பசிச்சா நாங்கள் தான் சாப்பிட்றோம். இப்போ கேஸ் சிலிண்டர் எல்லாரும் இறங்கி போராடுறீங்க தான். நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்ததுக்கு பிறகு சிம்பிளாக சொன்னாங்க அதை தூக்கினா முடங்கிடுது. அப்போ அதால் அங்கே ஒரு துண்டு இங்கே ஒரு துண்டு ஒரு 4 இடம் இப்போ சொல்லியிருக்கிறேன். அந்த 5 அடி உயரமான அந்த லிங்கம் இப்போ பீஸாக ஒவ்வொரு இடத்துல இருக்குன்னு சொல்லப்படுது. சின்ன பிள்ளைத்தை நம்ம ஹார்ட் டிஸ்க் பழுது எங்களுக்கு லைவ் மட்டும்தான் பார்க்கலாம், என்ன நடந்ததுன்னு ரிவைண்ட் பண்ணி பார்க்க முடியாது. நாங்கள்லாம் எங்களுடைய வளங்களையும் எங்களோட தொன்மங்களையும் எங்களோட அடையாளங்களையும் அழிச்சு போட்டு இப்போ நான் இவ்வளவு கதைச்சா இவ்வளோ சும்மா தேவையில்லாமல் இதெல்லாம் கதைஜிவாவுக்கு தான் பிரச்சனை. இஞ்சி போனால் என்ன செய்வினம், ஒரு ஃபோட்டோவை போட்டு ஒரு பிள்ளையை எழுதுவினம். இந்த தோளும் தசையும் தான் ஒரு பெண்ணோட பலவீனம் என்று நினைக்கிறார்கள். அம்மாட மடியில் பால் குடிச்சிருக்க கூடாது. அதே நேரம் தங்களுடைய மனைவி மேலே ஆம்பளை வியோஜி மேரிட்ட டெலிவரிக்கு அனுப்பக்கூடாது. கிணத்தக்கானையில் ஜோக் இருக்குது வடிவேல், அது மாதிரி 400 இருக்கிற காணியில் தமிழா மாதிரி கொண்டு கோயில் எங்கே போனதுன்னு தெரியாது. கடைசி வரைக்கும் போராடி பார்த்தவர் அந்த கெப்தூனண்டி இவங்க சொல்கிற விஷயம் இல்லை, அது லிங்கம் ராவணன் வழிபட்ட 69 லிங்கங்கள் இதுதான் கடைசி என்று சொல்கிறாங்க. இதை உள்ளே எடுங்கன்னு ஒரு வாழ்நாள் முழுக்க போராடி பார்த்து இறந்து போயிட்டேன். வணக்கம். மற்றும் ஒரு நேர்காணலில் இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த நேர்காணலில் திருக்கோணேஸ்வர ஆலய வளாகத்தை சூழவிருக்கக்கூடிய கடைகள் தொடர்பாக அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாகத்தான் பேச போகின்றோம். அதன் அடிப்படையில் முன்பள்ளி அதிபராக இருக்கக்கூடிய அரிசா ஜெயராஜா அவர்கள் தான் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். குறிப்பாக இந்த ஆலயம் அதற்கு முன்னாலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கடைகள் தொடர்பான பிரச்சனைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. உண்மையில் அங்கே என்ன நடக்கிறது? அன்பே சிவம், என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த கடைகள் ஆரம்ப காலத்துலேருந்து அங்கே இருக்கே இல்லை. இப்போ எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து கோயிலுக்கு போய் வரோம். எங்களோட அப்பா தாத்தா காலத்துலேருந்து கோயிலுக்கு போய் வரோம். அப்போ போய் வர காலத்தில் அது ஒரு வெறும் காடும் மலையும் ஒரு இயற்கையாக ஒரு குன்றும் மரங்களும் ஒரு வித்தியாசமான ஒரு அழகை தரக்கூடிய ஒரு இயற்கையான இடமே இருந்தது. அதுக்கு பிறகு எங்களோட ஆலயத்தை கொஞ்சம் டெவலப் பண்ணுறோம், கட்டிடங்களை கொஞ்சம் சரியாக்குறோம், மற்றது போகிறதுக்கான பாதைகளை கொஞ்சம் டெவலப் பண்ணுறோம்னு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட்ஸை கொண்டு வந்தாங்க. அப்போ நாங்கள் சின்ன காலத்தில் பார்த்த மலைகள் நிறைஞ்ச காடுகள் மலைகளாக இருந்த அந்த கடலோடு இருந்த ஆலயத்தோட அமைப்பு வேறு. பாதைகளை உருவாக்குறோம், டெவலப்மெண்ட்டை செய்கிறோம்ன்ற பேரில் ஒரு சில விஷயங்களை இவங்க செய்ய வழிக்கிடும் போது சில அரசியல் காரணிகளுக்காகவும் சில உட்புகுத்தல்கள் வளமையாகவே எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் உட்புகுத்தல்கள் நிறைய இருக்குது. எங்களுடைய வளங்கள் வேறு வளங்களாக காட்டப்படுறது வளமை. அப்போ அந்த அடிப்படையில் அந்த டெவலப்மெண்ட்ஸ்ன்றது இன்னும் நல்ல இடமளிக்கக்கூடிய இடமாக போயிட்டே வைக்கு. ஏனென்று கேட்டால் கடைகளை ஒரு காரணமாக காட்டித்தான் உள்ளுக்குள்ளே ஆரம்பித்தவங்க 2 கடைக்கு தான் இடம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஒரு அரசியல் பிரமுகர் ஒரு அரசியல்வாதியுடைய என்ன சொல்கிறது வேண்டுகோளுக்காக அது உருவாக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது, அனுமதி கொடுக்கப்பட்டதாக. அதுக்கு பிறகு அப்படியே மெல்ல 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 அப்படியே டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இதில் என்ன ரீசன் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் அது சின்ன பிள்ளைங்க ஒரு முன்பள்ளி ஆசிரியர்ன்றபடியே நான் அந்த விதத்துலேயே நான் உதாரணத்தை சொல்லுவேன். அந்த ஒற்றுமையாக இருக்கிற மாடுகளை அடித்து கொள்ள முடியாத சிங்கம் அதுக்கு பிறகு தனியாக பிரிஞ்சு போனதுக்கு பிறகு ஒபண்டா வேட்டையாடுற மாதிரி உள்ளுக்குள்ளே எங்களுக்குள்ளே இருக்க வேண்டிய ஒற்றுமைன்றது சின்ன சின்ன கவனச்சிதறல்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக்கி அவங்கள டைவெர்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஒற்றுமையாக நாங்கள் நிற்க வேண்டிய இடத்துல நீ பெருசா நான் பெருசா எந்த சாதி பெருசா உண்ட சாதி பெருசான்னு சின்ன சின்ன விஷயங்களை கொடுத்து எங்களோட கவனச்சிதறல்களை நாங்கள் அதுக்குள்ளே நிற்கக்குள்ள இங்கே அப்படியே 2 கடை அப்படியே இப்போ நீட்டுக்கு கடை இப்போ 58 கடைக்கிட்டே இருக்குது. அப்போ இதில் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் நாங்கள்லாம் பிளவுறோம், அவைக்கான இடத்தை நாங்கள்லாம் கொடுத்துனாங்க. இவ்வளவு தூரத்துக்கு சும்மா நோம்பில் கொட்டகையாக இருந்த கடைகளை கான்கிரீட் போடுற அளவுக்கு இடத்தை கொடுத்துட்டு நாங்கள் அதுக்கான இடங்களை கொடுத்து அதுக்கான வாய்ப்புகளை கொடுத்து போட்டு இல்லை அவையோட சேர்ந்து இந்த விஷயத்தை செய்துட்டு இப்போ நாங்கள் என்னென்று சொல்லலாம் அவையில் ஆக்கிரமிச்சுட்டு நம்மண்டு. இது யாரில் பிள்ளை முழுக்க எங்களில் பிள்ளை. மற்ற எங்களுடைய ஆக்களை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் திருக்கோணேஸ்வரத்துக்கு திருவண்ணாமலையில் இருக்கிறார்கள் போகிறதில்லை. நாங்கள் பார்த்தது போது அங்கே நிறைய சிங்களவர்கள் தான் எங்களுடைய ஆக்கள் போகிறதில்லை. அப்போ எங்களுடைய ஆக்களுக்கு என்ன பிரச்சனைனால் சிவன் பிடிக்கும், இதுக்கு பேர் கோணேச பூமி.
ஆனால் இங்கே காளியாச்சியில் 10 நாள் திருவிழாவுக்கு பயம். விடிய 3 மணி 4 மணிலேருந்து உருளுவாங்க. கோணேசட்டு அந்த 18 திருவிழா 18 நாள் திருவிழாவுக்கு மிரக்கறி சாப்பிடவும் ஆட்கள் இல்லை. என்னென்னு சொல்லிச்சுன்னா அது கோணேசர் தானே ஆனால் எதுவும் ஒரு காத்தடிக்குது, மழை அடிக்குது, வெள்ளம் வரப்போகுது, புயல் வரப்போகுதுன்னு சொன்னால் அது கோணேசர் பூமி, கோணேசர் பார்த்துக்கொள்வார், கோணேசர் கைவிட மாட்டார். அப்போ யாரும் காளி பூமி என்று சொல்கிறீங்கள, அப்போ கோணேசர் பூமி என்னன்னு சொல்லுவாங்க. என்னென்னு கேட்டால் அந்த பேச்சளவில் தான் அவங்களோட பக்தி இருக்குது. இதே கோணேசர் மேலேருந்து கீழே வாரையாரென்றால் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் வெடி போகும். அந்த ஏரியாவே 5 நாளும் வெட்டி திருவிழாவாக தான் இருக்கும். சுற்றியான கோலாகலமாக அப்படி ஒரு திருவிழா பார்க்க இயலாது. பஞ்ச ஈச்சரங்களில் இந்த திருக்கோணேஸ்வரத்துக்கு இருக்கிற சிறப்பு என்னென்னு கேட்டால் எல்லா ஈச்சரங்கள்லையும் ஒரு நாள் தான் சிவராத்திரி. இந்த திருகோணமலையாருக்கு மட்டும் பெருமை என்னென்னு கேட்டால் எங்களுக்கு சிவராத்திரி முடிஞ்சு அடுத்த நாள் எங்களோட பெருமாள் நகரத்துக்கு தொடங்குவார். அவர் சுற்றி போகிற 5 நாளும் எங்களுக்கு சிவராத்திரி. சாமியோட சுற்றுறதாக இருக்கட்டும், எங்கடங்கட ரோட்டுகளுக்கு வேறைக்குள்ள எங்கடங்கட வீதி வழியாக போய்க்குள்ள நாங்கள் செய்கிற அந்த என்ன சொல்கிறோம் அவருக்கான நேர்கடன்களாக இருக்கட்டும், ஒரு 5 நாள் 6 நாள் திருவிழாவாக நாங்கள் மட்டும்தான் சிவராத்திரியை கொண்டாடுறோம். நாங்கள் அதில் மட்டும்தான் எங்களோட பக்தியை காட்டுறோமே தவிர கோணேஸ்வரர் எங்கட கோணேஸ்வரர் அதுக்கு நாங்கள் போகணும். கடைசி வெள்ளிக்கிழமையில மட்டுமாவது போவோம் என்று கேட்டால் எங்கடியாக்கள் வர மாட்டாங்க. இப்போ நானும் ஒரு தொண்டராக நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி தான் எங்களுக்குள்ளேயே சரியான ஒரு புரிதல் இல்லாமல் சில விஷயங்களை செய்யும் போது நாங்கள் என்ன செய்வோம், கோணேஸ்வராஜ் மங்களாஜுன்னு நானே செய்யட்டும், எங்களோட சக்திக்கு அப்பாற்பட்டு நாங்கள் சில விஷயம் செய்யலான்னு ஒதுங்கத்தான் பார்ப்போம். அப்படி அந்த கோயிலுக்குள்ளேயே பெருமானை கதியாண்டு இருக்கிற ஆட்களையும் உள்ளிருந்து வெளியேற்றத்துக்கான செயற்பாடைத்தான் தொடர்ச்சியாக செய்கிறாங்களே தவிர சேர்ந்து ரெண்டு அப்படி பெருமாண்ட அந்த இடத்தை காப்பாற்றுற அந்த கடைகளை எழுப்புறது இல்லை, அந்த இடத்த வந்து சரியான மாரி. இப்போ நிறைய பேர் வயதானாக்கள் கோயிலுக்கு வர முடியாதுக்கு சொல்கிற காரணம் என்னென்னு கேட்டால் அங்கே மட்டும் நடக்கணும், இங்கே நிப்பாட்டிடுவாங்க, அங்கே மட்டும் நடக்கணும். இதே இந்த கடைகள் இல்லாமல் இருந்தால் சிங்களவரோ தமிழரோ இஸ்லாமியரோ யாரோ வெளிநாட்டவரோ வரவே அவ்வளோ பேரும் அங்கே மட்டும் வரலாம். அந்த கடைகள் கொஞ்சம் இங்கால வேறமா இருந்தால் அதில் நாங்கள் எங்கே நிப்பாட்டுறோம், முன்னுக்கு நிப்பாட்டிட்டு அங்கே மட்டும் நடக்கிறோம். போக்குவரத்து பிரச்சனை உண்மையில அந்த ஒரு குறுகிய ஒரு வழிதான் இருக்கு. அதே நேரத்தில் அந்த நீங்கள் சொன்னது போல அந்த இயற்கையை பார்க்கக்கூடிய இல்லாட்டி அந்த ரம்மியமான ஒரு காட்சியை கண்டு அந்த கடவுளுக்கும் இயற்கைக்குமான அந்த ஒரு தொடர்புகள் அப்படி அதை பார்க்க ஒரு மன நிம்மதி கிடைக்கும். அந்த ஒரு இப்போ இல்லை. என்னென்னு கேட்டால் நாங்கள் வந்து 1969ஆம் ஆண்டு மைக் வில்சன், ஆதசி கிளார்க் இருவரும் வந்து ரான்முத்துவ என்ற ஒரு திரைப்படத்தின் காட்சிப்படுத்தலுக்காக அவைகள் வந்து ஆழ்கடலில் சுழியோடி போயிருந்த இடத்துல அவைக்கு ஒரு லிங்கம் போன்ற ஒரு கர்த்தூன் ஒன்று கிடைக்குது. அப்போ அதை எடுத்துகிட்டு வந்ததுக்கு பிறகு மைக் வில்சன் என்று சொல்லப்படுறவர் முழுமையாக அந்த லிங்கம் அந்த லிங்க வடிவான அந்த கர்த்தூன் என்னன்றதில் வந்து ஃபுல்லாக தீவிரமாக ஆராய்ச்சிக்குள்ளே போயிட்டார். அப்போ அதில் வந்து அவர் என்னென்னா அவர் ஒரு பிரிட்டிஷ் நேவி ஆஃபீஸராக இருந்தவர், டைவராக இருந்தவர், பெஸ்ட் டைவர்ஸாக இருந்தவங்க அவங்க. அதுக்கு பிறகு அவர் இங்கே சினிமா துறையில் கொஞ்சம் ஈடுபாடுன்றபடியே அவர் இந்த நாட்டிலேயே தங்கிட்டார். வெள்ளக்காரர் போனதுக்கு பிறகும் இவை கொஞ்சம் பேர் இங்கே இருந்து சில விஷயங்கள் ஈடுபட்டவே. அப்போ அந்த இடத்துல வந்து அவர் ஏற்கனவே 56ஆம் ஆண்டும் போய் தேடி பார்த்தவர். அப்போ அவருக்கு ஒன்றும் கிடைக்க இல்லை. ஏற்கனவே இந்த பழைய காலத்து எதுவும் இடிபாடுகள் லிங்கங்கள் மணித்தூண்கள் எதுவும் இருக்குதா என்னன்றது ஒரு ஐயர் கேட்டுக்கொண்டதுக்கு இனங்க அப்போ அவர் போய் பார்த்ததுல அவருக்கு ஒன்றும் கிடைக்கல. ஆனால் 62ஆம் ஆண்டு அவருக்கு அந்த லிங்கம் கிடைக்குது, லிங்க வடிவிலான கர்த்தூன் கிடைக்குது. அப்போ அதுக்கு பிறகு அவர் தொடர்ச்சியாக அது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் தேடி உலகம் முழுக்க சுற்றி வந்து அதுக்கு பிறகு அவர் என்ன செய்கிறாருன்னு சொல்லிச்சுன்னா மைக் வில்சன் என்றவர் வந்து சிவஹல்கியாக மாறுறார். என்னென்னு கேட்டால் தான் கண்டுபிடிச்சது ஒரு சிவலிங்கம், அது ஒரு வைப்ரேஷனான ஒரு வித்தியாசமான ஒரு கல், அதை தொடர்றவங்களுக்கு வந்து முன் ஜென்மம் அடுத்த ஜென்மத்துக்கான சில இதுகள் எல்லாம் உணரக்கூடிய மாதிரி இருக்குதுன்றதை அவர் சொல்லிக்கொண்டு அவர் வந்து முழுமையாக துறவியாக மாறிட்டார். ஆதசி கிளார்க் வந்து முழுமையாக அவர் வந்து அதாவது நான் வாசித்த விஷயங்கள், இது நான் உறுதிப்படுத்த முடியாது, வாசித்த விஷயங்கள் இருந்து சொல்கிறேன். அவர் வந்து ஒரு முழுமையாக மதுன்னு அவர் ஒரு வித்தியாசமான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்த ஆதசி கிளார்க் முழுமையாக ஒரு வெஜிடேரியனாக மாறி என்ன சொல்கிற நவீன உலகத்தில் விஞ்ஞான புனைக்கதைகள் தந்தை என்று சொல்லப்படுற அளவுக்கு அவர் நிறைய விஷயங்களை செய்ய தொடங்கினார். அப்போ அதுக்கு பிறகு அவர் எவ்வளவோ ஃபைட் பண்ணி பார்த்து சிவஹல்கி வந்து இந்த லிங்கத்தை நீங்கள் உள்ள எடுங்கோ, நீங்கள் வந்து பத்திரமா வைங்கன்னு அது ஒரு கர்த்தூன் வந்து ஒரு மூலையில் இப்போ அந்த கேன்டீன் கோயில் கடைகள் இருக்கிற இடத்துல அது நிறுவப்பட்டிருந்தது. நாங்கள் சின்ன காலத்தில் பார்க்க ஒரு கர்த்தூன் உண்டு அதில் வச்சுருந்தவங்க. பிறகு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பிறகு அது காணையில் நாங்களும் தேட இல்லை கோயிலில் உடைக்கிறாங்க கட்டுறாங்க அது செய்கிறாங்க இது செய்கிறாங்கன்னு எங்களுக்கு அந்த நவீனப்படுத்தப்பட்ட ஆலயத்தில் வந்து எங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் நாங்களும் தேட முடியலை. அப்போ அது போகிற ஃப்ளோவில் நாங்களும் விட்டோம். ஏன்னா நாங்களும் மப்பியாக அது இருந்துட்டு தனி கோயிலுக்கு போகிறோம், நாங்கள் டெய்லி கோயிலுக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பம் எங்களுக்கும் இருக்கே இல்லை. அப்போ கொஞ்சம் காலத்துக்கு பிறகு திருநடாப்பில் தான் பார்த்தால் 2024 பகுதியில் வந்து போன வருஷம் NSK திருச்செல்வமையா வந்து இப்படி ஒரு லிங்கம் ஒன்று இருந்தது முதல். அந்த லிங்கத்தை இப்போ காணையில் யாராவது அதை பற்றி கேள்வி கேட்டிங்களாண்டு. அதுக்கு பிறகு தான் நாங்கள் சின்ன காலத்தில் கண்டிருக்கோமேன்னு கேட்டால் அந்த லிங்கம் இல்லை. அப்புறம் அது தொடர்பான நிறைய போராட்டங்கள் அப்படி இப்படி என்று சொல்லலாம். வந்ததுக்கு பிறகு தான் பார்த்தா
அந்த லிங்கத்தை பற்றி வரலாறு தேட பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அதை சிக்லாக் வந்து ஒரு படம் ஒன்று எடுத்திருக்கிறார் 1968 அவர் எழுதின நாவல் வந்து த ஸ்பேஸ் ஒடிசி 2001 ஸ்பேஸ் ஒடிசின்னு ஒரு புத்தகம். அந்த நாவல் வந்து படமாக்கப்பட்டிருக்குது. அந்த காலத்திலேயே 68ஆம் ஆண்டே இங்கேருந்து ஸ்பேஸ் போகிறது அது சம்மந்தமான ஒரு படம் ஒன்று எடுத்து அது வந்து அப்போவே ஆஸ்கார் விருதும் பெற்றிருக்குது. 4 ஆஸ்காருக்கு பரிந்துரை செய்யப்பட்டு 1 வென்றிருக்குது. அந்த கதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒன்றுமே விளங்கலை. எனக்கு முதல் தரம் பார்க்க 3 போயிட்டேன். ஒரு 4ஆம் தரம் பார்க்கத்தான் அந்த கதை எனக்கு விளங்கிச்சு. அப்போ அவ்வளவு ஒரு அபூர்வமான விஷயங்கள் எல்லாம் எங்கட கடற்பரப்பிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த கெல்ல மையமாக கொண்டு அந்த படம் எடுக்கப்பட்டதாக சிவகல்கி அதை ஆணித்தரமாக சொல்லியிருந்தார். ஆனால் அதை வந்து அவர் அதை சிக்லாக் மறுத்திருந்தார். மொனலித்தன்னு சொல்லப்படுற ஒரு கல் வடிவத்து தான் அந்த படம் எடுக்கப்பட்டது. அப்போ அதை சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டால் எங்கட கடல்ல இருந்து எடுக்கப்பட்ட லிங்கத்தின் பேசிக்கில் தான் அந்த கதை எடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. அப்போ இப்படி நிறைய விஷயங்கள் காணாமல் போயிடுச்சு. என்னது டெவலப்மெண்ட், கோயிலை பெருசாக்குறோம், கட்டுறோம், பிள்ளை என்ன சொல்கிறோம், சுற்றுலா பயணிகளை கவர்றோம், நிறைய பேரை வர வைக்கிறோம் என்ற பேரில் நிறைய விஷயங்கள் காணிக்கல. அதேமாரி இந்த விஷயங்களை நாங்கள் தேடிக்கொண்டு வரும்போது தான் சக்தி டிவியை வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் ஒன்று செய்திருந்தாங்க 2 இயர்ஸுக்கு முதல், ஆலயம் தொடர்பான முழு விஷயங்களும். அதுலேயும் நிறைய குறிப்பிட்டிருந்தவே இப்படி ஒரு லிங்கம் ஒன்று இந்த ஆலயத்தில் இருந்ததாக சொல்லப்படுது. அது இப்போ எங்கன்னு தெரியல. மற்றது வந்து அவங்க நிறைய விஷயங்கள் கடலுக்குள்ளே போய் எல்லாம் வீடியோ எடுத்திருந்தவங்க, நிறைய கற்பாறைகள், பழங்காலத்து சிலைகள், சிதைவுகள், நாணயங்கள், அப்படி நிறைய. அப்போ அது சம்மந்தமாக பேராசிரியர் குறிப்பிடும்போது அதில் குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னு சொல்லிச்சுன்னா கடல் நீரோட்டத்தோடு அது காணாமல் போகுதா இல்லை பெருந்தொகையான பணத்துக்கு அது விற்பனையாகுதான்னு கூட தெரியலையேன்னு. வளங்களை பாதுகாக்கிறதுக்கு சரியான ஒரு அமைப்பு இல்லை, கட்டமைப்பு இல்லை. அதெல்லாம் உருவாக்க வேண்டிய சமூகம் யார்? அது யாருக்கு இருக்குது? எங்கட மக்களுக்கு தான் இருக்குது. நாங்கள் எல்லாத்தையும் வந்து அரசாங்கம் செய்யலை, தமிழாக்கள் செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும். ஏன் அந்த தமிழாக்கள்ன்றது எல்லாரும் தானே, சைவர்ன்றது எல்லாரும் தானே, அதுக்குள்ளே நாங்களும் தானே இருக்கிறோம். அது சேர்ந்து வாரத்துக்கு ஏன் எங்கடாக்கள் முன் வாராங்களில் அவே செய்யட்டும் அங்கால தானே கையை காட்டிகிட்டு இருக்கிறோம். நாங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒற்றுமையாக இந்த விஷயத்தை செய்வோமே, அதுக்கு வர மாட்டாங்க. இப்படி ஒரு விஷயத்த சொல்லி பாருங்க. மற்ற இந்த ஆலயங்களில் போடப்படுற பட்டாசு, அதை வந்து எனக்கு 2022ஆம் ஆண்டு இந்த மகனுக்கு ஒரு விபத்து நடந்தது. அதாவது வானத்துக்கு வானவடிக்கையாக மேலே வடிக்க வேண்டிய பட்டாசு சாமி தூக்கி கொண்டிருந்த பிள்ளைகளுக்குள்ளால் போய் அதில் தூக்கியிருந்த பிள்ளைகளுக்கும் எல்லாம் வடிபட்டு கீழுக்கு அந்த சும்மா நின்ற பிள்ளைகளுக்கும் 13 வயசு அப்போ இந்த மகனுக்கு அவருக்கும் வடிபட்டு காலில் அப்படியே வெட்டிச்சிட்டுது. அவருக்கு பெரிய காயம். அப்போ அப்பயே நான் சத்தம் போட்டேன், இந்த வெடின்றது இப்படின்றதுக்குள்ள எவ்வளவு காசை கேரி ஆகுறீங்க. அந்த மலை கோயில் இருக்குது தானே, அங்கெல்லாம் வெளிச்சம் இருக்காது. அப்போ அதுக்கு நீங்கள் ஒரு சோழரை போடலாம்னா அது குரங்கு உடைச்சிருமென்று சொல்லிக்கொண்டு நீங்கள் அதுக்கு போடுறதுக்கு ரெடி இல்லை. இப்படின்றதுக்குள்ள 1 லட்சம் ரூபாய்க்கு பட்டாசு போடுறீங்களா? வந்து அப்படி எதை செய்யணுமோ, எது அத்தியாவசியமோ அதுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். எது அனாவசியமோ, எது பகட்டோ, எது ஒரு அந்த தற்காலிகமாக சின்ன சின்ன சந்தோஷங்களுக்கு எல்லோரும் ஒண்டா கூடுறோம், எல்லோரும் ஃபன் எடுக்கிறோம், சந்தோஷமாக இருக்கும். கோணைசட்ட திருவிழா முக்கியம், அதுக்கு கோணைசட்ட இடம் இருக்கணும். திருவிழாவைத்தான் நாங்கள் கொண்டாடுறோம். கோணேசட்ட திருவிழாவுக்கு கோணேசர் அந்த மேலையில் இருக்கணும், கோணேசர் மேலே கோணேசருக்குரியதாக இருக்கணும் என்ற அறிவு எங்களுடையாக்களுக்கு இல்லை. உண்மையிலே வந்து அந்த இடம் இருந்தால்தான் நாங்கள் எங்களுடைய வழிபாடுகளோ சரி இல்லாட்டி எங்களுடைய அடையாளப்படுத்தலோ சரி முன்னெடுக்க முடியும். நிச்சயமாக இந்த பௌத்தமயமாக்கல் என்ற ரீதியில் நிறைய விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் கூறுவது போகிறது இந்த கடைகள் ஆரம்பத்தில் 2 கடை இருந்தது, ஆனால் படிப்படியாக தற்போது அதிகப்படியான கடைகள், அதுவும் ஆலயத்திற்கு மிக நெருக்கமாக இருக்கிறது. இப்படி நிலையில் ஆலயத்திற்கு அந்த ஒரு சுற்று வட்ட பகுதி அந்த ஆலய வளாகத்திற்குள் தான் இருக்கிறது. ஆனால் எண்ணி நாங்கள் இதை பேசாவிட்டால் இன்னும் ஆலயத்திற்குள்ளும் அங்கேயும் ஒரு சிலைகள் நிறுவுவதற்கான சாத்தியப்பாடுகளும் அதிகமாக தோன்றும் தானே. மாறிக்கொண்டிருக்கிறது. கிறிஸ்துக்கு முன் 2003ஆம் நூற்றாண்டிலிருந்தே தேவனம் யதீசன் காலத்திலிருந்து இந்த கோகர்ண விஹாரையா கோணேச்சரமான்ற பிரச்சனைகள் அப்பையிலிருந்து இருக்குது. இப்போதான் புதுசாக தொடங்கினதுன்று இல்லை. இந்த விஷயம் எங்களுடையாக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் மிகவும் ஒரு ஆபத்தான சூழலில் தான் எங்களோட தாத்தாக்கு காலத்துலேருந்து இருக்கிறோம். ஆனால் இப்போ வரைக்கும் எங்களுக்கு எது முக்கியம், எதை நாங்கள் உறுதிப்படுத்தணும், எங்களோட அவசியமான நிரந்தரமான ஒரு இருப்புகளை தக்க வைக்கிறதுக்கான முயற்சியில் நாங்கள் 0. எங்களுக்கு அது விளங்குதில்லை. இப்போ திருவிழான்னா சரி, திருவிழாவை கொண்டாடினா சரி, பட்டாசு போட்டால் சரி, அது மட்டும்தான் எங்களோட அந்த சைவ வழிபாடா. இப்போ எங்கட அந்த ஒரு என்ன சொல்கிறோம், ஃபேஸ்புக் முழுக்க ஃபோட்டோஸை போட்டு சோஷியல் மீடியாலெல்லாம் ட்ரெண்ட் காட்டி எங்களோட கோயில் திருவிழா நாங்கள் கொண்டாடிட்டோம். 10 நாள் கொண்டாடி முடிஞ்சோம், அதுக்கு பிறகு 18 நாள் கொண்டாடி முடிஞ்சோம், அதுக்கு பிறகு நிரந்தரமாக அதுக்கான வழி என்ன? அதுக்கு நாங்கள் முன்னுக்கு வாரம் இல்லைன்றது தான் பிரச்சனை. எங்களில் தான் பிள்ளை. இதில் நான் வேறு எந்த ஆக்கிரமிப்பையும் சொல்ல மாட்டேன். எங்களுக்கு பசிச்சா நாங்கள் தான் சாப்பிட்றோம். இப்போ கேஸ் இல்லைன்னா எல்லாரும் இறங்கி போராடுறீங்க தானே. அறகலைய மாதிரி இதுக்கு மேலே எந்த போராட்டமாவது வந்திருக்குதா? எதை நீங்கள் எல்லாத்துக்கும் கொண்டு வந்தது? தமிழ், சிங்கள, முஸ்லீம் ஏதாவது பார்த்துனாங்களா? எல்லாருக்கும் தேவைப்பட்டது பசி.
எங்கட பசியனோட எல்லாரும் ஒண்டா போயிட்டு எங்களுக்கு எங்கட நாட்டில் எங்களுக்கு தீர்வு வேணும்னு போய் நிற்கிறோம். அப்போ பசிச்சா தான் எங்கடாக்கள் போய் ஒன்று அனுப்பாங்க, இல்லை என்றால் சண்டை தான். உண்மையிலே சில விஷயங்களை நாங்கள் பேசாவிட்டால் அது அப்படியே மறைந்து போய்விடும். அதே நேரத்தில் இந்த ஒரு விடயம் தொடர்பில் நீங்கள் கூறியது போன்று எங்களுக்குள்ளேயான ஒரு ஒற்றுமை என்பது மிக அவசியமாக இருக்கிறது. நாங்கள் யாரையும் குற்றம் கூறி அல்லது குறைகளை சொல்லி எந்த ஒரு பலனும் இல்லை. அதே நேரத்தில் இந்த ஆலய நிர்வாகத்திற்குள் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் எப்படி இருக்கிறது என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த ஆலய நிர்வாகம் தான் இப்போ மக்களும் பெரிதளவில் அங்கு கூடுவது குறைவாக இருக்கிறது, ஆலய தரிசனம் செய்வது. இந்த நிலையில் ஆலய நிர்வாகத்தினுடைய செயற்பாடுகள் எப்படியாக இருக்கிறது, அது தொடர்பாக கூற முடியும்? நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் நான் நிர்வாகத்தால் நிறைய பாதிக்கப்பட்ட ஒரு ஆள். ஏனென்றால் இப்போ 2022 என் மகனுக்கு வழிபட்ட நேரத்துலேருந்து நான் லெட்டர் போட்டுக்கொண்டே இருக்கிறேன், இந்த விஷயங்களை மாற்றுங்கொண்டு கணக்கெடுக்க மாட்டாங்க. இதே மாதிரி இப்போ ஒரு சொன்ன 2014-15 கால 13 அந்த டெவலப்மெண்ட் செய்யும்போது கும்பாபிஷேக நேரத்தில் தான் அந்த லிங்கம் காணாமல் போனதாக சொல்லப்படுது. பிறகு அதுக்கான நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்ததுக்கு பிறகு சிம்பிளாக சொன்னாங்க, அது தூக்கினா முடிஞ்சிட்டு தான். அப்போ அதால் அங்கே ஒரு துண்டு இங்கே ஒரு துண்டு ஒரு 4 இடம் இப்போ சொல்லியிருக்கிறேன். அந்த 5 அடி உயரமான அந்த லிங்கம் இப்போ பீஸாக ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனால் அதை உண்மையிலேயே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் அதில் அந்த ஆதசிக்கலாகிற படத்தை எல்லாம் நீங்கள் டாக்குமெண்டேஷனை வச்சு பார்க்க போனால் மனித என்ன சொல்கிற நாகரிகம் குரங்கிலிருந்து மனிதன் வந்த பரிணாம வளர்ச்சியிலிருந்து அந்த கதை தொடங்குது, அந்த கல்லிட கதை தொடங்குது. அப்போ அது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் யாரோ ஒருத்தர் சில விஷயத்தை செய்யும் போது தட்டி கேட்குறீங்கள, எப்படில தான் செய்யணும்னு தெரியும், தான் தோன்றித்தனமாக நடக்கணும்னு தெரியும், எங்கடாக்கள் வேடிக்கை பார்ப்பினோம். எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் அதை அவங்க தானே செய்யுது, நாங்கள் என்ன செய்கிறது, அந்த நேரத்தில் கேட்குறீங்க இல்லையே. இப்போ இருக்கிற நிர்வாகமும் இப்போ ரீசெண்டாக போன வருஷம் தாலியின் சிலம்பம் காண இல்லை என்று சொல்லி நான் எல்லாம் நிறைய பிரச்சனைப்பட்டேன். நான் என்னென்று சொல்லி சொன்னால், அது அப்படி கோயிலுக்குள்ளே இருக்கிற தாலியின் சிலம்பம் களவு போகும். அதாவது சாமியிட அந்த விக்கிரகத்தில் போடப்பட்ட விஷயம் யார் அதுக்குள்ளே போகக்கூடிய ஆக்கள், அந்த நிர்வாகம் சார்ந்தாக்கள், ஆலயத்தில் பணிபுரிகிறாக்கள், மற்றது பூசை வைக்கிற ஐயர்மார், இதையெல்லாம் தாண்டி வெளியிலிருந்து வர வேற்று மத மக்களோ இல்லை பொதுமக்களாக வர பக்தர்களோ இல்லைன்னா வெளிநாட்டாக்களோ அந்த மண்டபத்துக்குள்ளே போக முடியாது. அப்போ மிக நெருக்கமான தொடர்புகளை கொண்டவர்களால் தான் அந்த இடத்துக்குள்ளே போக முடியும். அதை விட மிக பலவீனமான விஷயம் இந்த நிர்வாகத்தில் என்னென்னு கேட்டால், இவ்வளவு பிரச்சனை இருக்கிற ஒரு இடத்துல தங்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தணுமெண்டா இந்த நிர்வாகம் என்ன செய்யும்? சிசிடிவி மாதிரி நிறைய விஷயங்கள் பாதுகாப்புக்கு வருது தீவிரமாக இருப்பாங்க. உடனே நடந்த உடனே சிசிடிவியில் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் தொழில்நுட்பம் வளர்ந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம். சின்ன பிள்ளைத்தனமாக ஹார்ட் டிஸ்க் பழுது, எங்களுக்கு லைவ் மட்டும்தான் பார்க்கலாம், என்ன நடந்ததுன்னு ரிவைண்ட் பண்ணி பார்க்க முடியாது. இது ஒரு சரியான நிர்வாகம் சொல்கிற பதிலா? இது ஒரு சாதாரண கோவிலும் இல்லையே, இப்படி பிரசித்தி பெற்ற கோவில். அப்போ இந்த கோவிலில் சிசிடிவிக்கு எங்களுக்கு லைவ் மட்டும்தான் பார்க்கலாம், ஹார்ட் டிஸ்க் பழுதுன்னு சொல்கிற காரணம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதை விட ஏற்கனவே 2019ஆம் ஆண்டு காலப்பகுதியிலையும் நகையல் களவு போனதாகவும் பிறகு அதை அந்த நேரத்தில் பொறுப்பாக இருந்த பொருளாளர் செய்து வைத்ததாகவும் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. அப்போ ஏற்கனவே இது தொடர்பாக உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது, பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்போ இது தொடர்பான ஒரு பொறுப்பு கூறல் இடத்துல நீங்கள் இருந்தால், நீங்கள் உண்மையிலேயே அந்த இடத்துல பாதுகாக்கத்தான் நீங்கள் இருக்கிறீங்க, நேர்மையான மனிதராக இருந்தால் உங்களோட நோக்கம் என்னவா இருக்கணும்? பாதுகாப்பு கருதி நீங்கள் சகல விஷயத்தையும் பெர்ஃபெக்டாக செய்து வச்சுருக்கணும். இது ஒரு பொருத்தமான காரணமா? சொல்லக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணமா? இது மாதிரி மிக பலவீனமான நிறைய விஷயங்களை எங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. அந்த சிசிடிவி ஏன் திருக்கோணேஸ்வரத்தில் மட்டும் ஒழுங்காக வேலை செய்தில்லைன்னு இப்போ வரைக்கும் தெரியாது. நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கு, கேட்டால் சிசிடிவி வேலை செய்தில்லை, இல்லாட்டி சிசிடிவி லைவ் மட்டும்தான் பார்க்கலாம். ஆலயத்தை ஒரு அளவுபடுத்துறதுக்கு அப்பால சில நீங்கள் கூறியது போன்ற அந்த பழமையான ஒரு பொக்கிஷங்கள் என்ன, அது இப்படியாக சேதமாக்கப்பட்டது, தாங்கள் இப்படியாக அமைக்கப்பட்டிருக்கு, வேறு வேறு இடங்களில் கொண்டு போய் வைத்து இருக்கிறோம்னு சொல்வது வரலாறையே மாற்றி அமைப்பது. இது அப்படி என்றால் அம்மா அப்பாவுக்கு வயசு போகுதுன்றதுக்காக அம்மா அப்பாவுக்கு பெயிண்ட் அடித்து சர்ஜரி செய்து திருப்பி புதுசாக மாற்றுற மாதிரி தான் இவியல்ற கதைகள். அம்மா அப்பாண்டா இப்படி தான் இருக்கணும், வயசு போகக்கூடாண்ட மாரி தான். அவ்வளவு பழைய பொருட்களாக இருக்குதோ அந்த அளவுக்கு அதுக்கு பெருமதி கூட. அதை நாங்கள் பொக்கிஷங்களை பேணி பாதுகாக்கணும். மற்றவங்களோட ஆலயத்தில் தொன்மைன்றது, எங்களோட வரலாறுன்றதை சொல்லக்கூடிய ஆவணங்களை நாங்களே இப்படி கவலையினமாக அழிச்சு போட்டு அவங்க நாங்கள் அடுத்த வருஷம் இன்னொரு டாக்குமெண்டேஷனை நாங்கள் இது காலம் இங்கே இருக்கிறவங்க நீங்கள் எதை சான்றா காட்ட போகிறீங்க? 1624ஆம் ஆண்டு போர்த்துகீசர் காலத்தில் அவங்கள்ட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக எங்களோட முன்னோர்கள் கொண்டு போய் கிணத்துக்குள்ளேயும் அங்கேயும் இங்கேயும் ஒழிச்சு வச்ச சிலைகளை இப்போ வரைக்கும் நாங்கள் கோயிலில் வச்சு கும்பிட்றோம். இதே சிலைகள் 1952ஆம் ஆண்டு வீரனார் பகுதியில் கிணறு வெட்டும் போது கிடைக்கப்பெற்ற அந்த விக்கிரகங்களை நாங்கள் இப்போ ஆலயத்தில் வச்சு கும்பிட்றோம். அதில் கூட கிடைக்கப்பெற்ற விக்கிரகங்களில் சந்திரசேகர விக்கிரகம் இல்லை. அது 89-90 காலப்பகுதியில் 90-91 காலப்பகுதியில் அது காணாமல் போயிட்டுது. அப்போ யார் போர்த்துகீசர், யார் ஒல்லாந்தர்? நாங்கள் தானே.
இப்போ நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் போர்த்துகீசர் ஒல்லாந்தர் இறந்தவர்கள்லாம் மறுஜென்மம் எடுத்து இப்போ எங்களோட சைவர்களாகவே பிறந்து இந்த நிர்வாகங்களுக்குள்ள ஆலயங்களுக்குள்ள தொண்டர்கள் என்ற பேரில் உள்ளே வந்திருக்கிறோம் போல இடக்கு. அதனால தான் இப்போ அது தெண்டப்பாட்டு காணாமல் போகுது. ஆக எங்களை அழிப்பதற்கு அந்த கோடாரிக்கு வந்து அந்த காம மரத்தில் இருக்கும். ஆனால் அந்த கோடாரியோட வேலை மரத்தை வெட்டுறதுன்ற மாதிரி நாங்கள்லாம் எங்களுடைய வளங்களையும் எங்களோட தொன்மங்களையும் எங்களோட அடையாளங்களையும் அழிச்சு போட்டு இல்லாத ஒருத்தர் செய்யினம் இதை வந்து தான் தோன்றித்தனமாக நடக்கினவன்றதை கண் கொண்டு பார்த்தாலும் எங்களுக்கு தேவையில்லாத வேலை இதை நாங்கள் கதைக்க போனோம். இப்போ நான் இவ்வளவு கதைச்சால் இவ சும்மா தேவையில்லாமல் இதெல்லாம் கதைச்சு இவவுக்கு தான் பிரச்சனை. மிஞ்சி போனால் என்ன செய்வினம், ஒரு ஃபோட்டோவை போட்டு ஒரு பிள்ளையை எழுதுவினம். இந்த தோளும் தசையும் தான் ஒரு பெண்ணிட பலவீனம் என்று நினைக்கிறார்கள். அம்மாட மடியில் பால் குடிச்சிருக்கக்கூடாது. அதே நேரம் தங்களுடைய மனைவி மேலே ஆம்பளை வியோஜி மேரிட்ட டெலிவரிக்கு அனுப்பக்கூடாது. இந்த பெண்கள் கேள்வி கேட்டால் மிக மோசமாக தாக்குறது என்னென்று கேட்டால் இப்படியான விஷயங்கள் நடக்குது. ஆலயங்கள் இப்படி பிரச்சனை நடக்குது. ஏன் இப்படி செய்றீங்களான்னு கேட்டால் அடுத்த ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோவை போட்டு இவ வந்து டபுள் ஏஜென்ட் போல இருக்குது. இப்போ கோயிலில் நடக்கிற விஷயங்கள் இப்படி மாறி அதுக்கிட்ட கோயிலை தூக்கி கொடுக்க போகிறாங்க, அரசாங்கத்திட்ட கொடுக்க போகிறாங்க. உண்மையில் அரசாங்கத்திட்ட கொடுத்தா கூட இருக்கும் போல் நடக்குது. கோயில் பயமாக கிடக்குது. எங்கடாக்கள்கிட்ட இருக்கீங்களா என்னென்றால் இப்படித்தான் தம்பலாவ ஆதிகுணேஸ்வர் கோயிலையும் ஆரம்பத்தில் சுதந்திரத்துக்கு முன்னுக்கு வந்து எங்களுக்கு 1000 ஏக்கர் நிலம் இருந்ததாம். இப்போ 600 தான் இருக்குது. அந்த கிணத்தக்காணியில் ஜோக் இருக்குது வடிவேல். அது மாதிரி 400 ஏக்கர் காணியில் தம்பலாவ ஆதிகுணேஸ்வர் கோயில் எங்கே போனதுன்னு தெரியாது. ஆனால் அப்போவே மக்கள் வந்து புத்திசாலித்தனமாக இப்படியான ஆக்கள்கிட்ட கொடுத்து சரி வராதுன்னு அவங்க ட்ரஸ்ட்டில் கொடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 600 ஏக்கர் மிச்சம் இருக்குது. என்ன ஒரு கவலை, எங்கட வளம் எங்கடைய ஆக்களுக்கு பயன்படுத்த முடியாமல் அரசாங்கத்தில் ஒரு சொத்தாக இருக்குது. ஆனால் 600 ஏக்கர் மிச்சம் இருக்குது. அப்படியே எங்கடைய ஆக்கள்கிட்டயே கொடுத்துருந்தால் இப்போ 660 இருக்குமான்னு எனக்கு தெரியல. இதுதான் கோணேஸ்வரத்துக்கும் செய்ய போகிறாங்களே கவலையாக இருக்குது. உண்மையில் வந்து நாங்கள் நிறைய விஷயங்களை பேசுகிற போது இப்போ வடக்கு கிழக்கு பகுதியில் மரபுரிமை சின்னங்கள் அழிக்கப்படுகிறது, திட்டமிட்ட ரீதியில் அரசாங்கத்தினால் அழிக்கப்படுது என்பது தொடர்பாகத்தான் நிறைய ஆவணப்படத்தில் வந்து சொல்லக்கூடிய விடயங்களாக இருந்திருக்கிறது. ஆனால் எங்களுடைய அடையாளத்தை நாங்களே அழித்து கொண்டிருக்கின்றோம் என்பது கவலை. பெருமதி தெரியாதுங்கிற ஆக்களுக்கு இல்லைன்னா அந்த மைக் வில்சன் என்ற ஒரு வெள்ளையர் அவ்வளோ சுகபோகங்களை பிரிட்டிஷ் நேவி ஆஃபீஸராக இருந்தவர் அவ்வளோ சுகபோகங்களை விட்டுட்டு வந்து இங்கே ஒரு சுவாமிக்கு ஸ்வஹெல்கி என்று சொல்லி ஒரு சாதாரண மனிதராக திருக்கோணேஸ்வரத்திலையும் பிறகு அவருடைய இறுதி காலங்கள் வந்து கதிர்காமத்திலான இறுதி காலங்கள் முடிந்தது என்றால் கடைசி வரைக்கும் போராடி பார்த்தவர். அந்த கர்த்தூனண்டு இவங்க சொல்கிற விஷயம் இல்லை, அது லிங்கம், ராவணன் வழிபட்ட 69 லிங்கங்கள் இதுதான் கடைசி என்று சொல்கிறாங்க, இதை உள்ளே எடுங்கன்ட்டு ஒரு வாழ்நாள் முழுக்க போராடி பார்த்து இறந்து போயிட்டார். அப்போ அப்படி எங்கட அந்த எங்கெங்கேயோ இருந்து வந்தாக்களுக்கெல்லாம் பெருமாண்ட பெருமதி தெரியுது. அங்கே இருக்கிற ஒவ்வொரு சாதாரண கற்கலண்டு நாங்கள் சொல்கிற விஷயம் எல்லாம் அவைக்கு பெரிய பொக்கிஷமாக தெரிஞ்சிருக்குது. நாங்கள் எல்லாத்தையும் அழித்து சிதைச்சு கொண்டிருக்கிறோம். அதுக்கான ஒரு என்ன சொல்கிற பாதுகாக்கக்கூடிய ஒரு இடமும் இல்லை எங்களுக்கு. அது ஒரு அழகுபடுத்தல் என்ற ரீதியில் தான் போய்கொண்டிருக்கிறது. நாங்கள் அந்த ஆலயத்தை தரிசிக்கின்ற போது அவ்வாறான அழகுபடுத்தல் மட்டும் இல்லை. இப்போ போன வருஷம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா திருக்கோணேஸ்வர ஆலய நிர்வாக சபை தலைவர் எல்லாம் எலெக்ஷன் கேட்டிருந்தவர், அப்படி பார்லிமெண்ட் எலெக்ஷன் கேட்டிருந்தவர். அப்போ வந்து நிறைய விமர்சனங்கள் வந்திருந்தது. அப்போ நிறைய எதிர்கட்சிக்காரர்களெல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா திருக்கோணேஸ்வர நிர்வாக சபை என்றது வந்து தலைவர் என்ற பதவி வந்து பார்லிமெண்ட்டுக்கான ஒரு சுரங்கப்பாதையாக இனி நிறைய பேர் பயன்படுத்த வழிக்கிடுவாங்க. ஸோ ஆலயங்களை வச்சு நீங்கள் அரசியல் செய்யாதீங்கோ, இது வந்து ஒரு என்ன சொல்கிற பொருத்தமற்ற செயல், பாதுகாப்பு இல்லாத செயல்னு சொல்லி அவையில் நிறைய விமர்சனங்கள் வச்சுருந்தவையல். இப்போ உண்மையில் இது மாதிரி அந்த சின்ன சின்ன மைனூட்டான எங்கட பலவீனங்கள் இல்லை நாங்கள் செய்கிற சில இந்த தாந்தோண்டுத்தனமான விஷயங்கள் எவ்வளவு தூரத்துக்கு எங்களோட இருப்புகளை அழிக்க போகுது, இல்லை எங்களோட அடையாளங்கள் அழிக்க போகுது, எங்கள்கிட்ட இருக்கிற தொன்மங்களை அழிக்க போகுதுன்ற அந்த ஆழம் தெரியாமல் நாங்கள்லாம் நிறைய விஷயங்களை அழிக்கிறோம். முதல்ல எங்களுக்கு தேவை ஆலயத்தில் திருவிழாவை எவ்வளவு தூரத்துக்கு பெருசாக கொண்டாடுறோம்ன்றதோ எத்தனை லட்சத்துக்கு வடி போடுறோம்ன்றதுலையோ இல்லாமல் அந்த இடத்துல எங்களோட பெருமான் எங்களோட அடையாளத்தோடு இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், எங்களோட கடமை என்ன, வடி போடுறதும் தங்க உடைக்கிறதும் இதோட முடிஞ்சுதா, நான் என்ன செய்யணும் என்ற பெருமான இது ஒரு இடத்தை நாங்கள் வந்து எங்களோட தாத்தா கும்பிட்டேன், நான் கும்பிட்டேன், இப்போ எனக்கு பிறகு என்ற பிள்ளை பேர பிள்ளை எல்லாரும் கும்பிடணுமெண்டா. இப்போ இருக்கிற கடை அடுத்தது அங்கே போகும்போது அங்கே இருக்கிற அந்த பெரிய 50 அடி சிவன் வந்து நாளைக்கு புத்தராக மாறினாலும் யாரோ கவலையினம் என்று சொல்ல போறீங்க. என் பேர பிள்ளை யாரை கும்பிடும், சிவனைத்தான் கும்பிடும்ன்றதுக்கு உத்தரவாதம் இருக்குதா? நிச்சயமாக ஒரு விதத்தில் இது வந்து வரலாறுகள் வந்து தெரியப்படுத்துவதற்கும் மிக முக்கியமான காரணமாக அமையக்கூடும். என்னென்னு சொல்லிச்சோன்னா சில கருத்துக்கள் சில எங்களுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களே சில மாற்றான கருத்துக்களை வந்து பதிவு செய்வதையும் நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். இல்லை அது என்ன விஷயம் என்று சொல்லி சொன்னால் இப்போ எல்லாற்ற வரலாறும் எல்லா நேரமும் பர்ஃபெக்டாக இருக்காது.
இது வந்து ஒரு ஹீரோ ஹீரோயினுக்காக எழுதுகிற கதையில் தானே. இப்போ சில நேரங்களில் இப்போ எங்களை தாத்தாக்கு தாத்தா எதுவும் பிள்ளைகள் இருக்கலாம், எது மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கலாம், வேற ஒரு பிழை விட்டுருந்தாருன்னா அந்த பிழையை மறைக்கிறதுக்காக புதுசாக என்ன செய்கிறது, வரலாறை நாங்கள் கிரியேட் பண்ணுறது. இதுதான் நடந்ததுன்றதை ஆவணப்படுத்துறதுக்கு நாங்களே விரும்ப மாட்டோம். ஏன்னு கேட்டால் இது வந்து உண்மை. இப்போ நான் கேட்குறேன், திருக்கோணேஸ்வரம் மாதிரி தமிழக மாதிகோணேஸ்வர் கோயிலில் இப்போ 400 ஏக்கர் காணாமல் போயிட்டுது. அது தொடர்பான ஆவணங்களை நீங்கள் தேடிக்கொண்டு போனால் அந்த காணாமல் போன காணிக்காரருக்கு தெரியும் இதென்ற தாத்தாக்கு வந்ததென்றாலும் இந்த தாத்தாக்கு அந்த காணி எப்படி வந்ததுன்னு தெரியும். ஆனால் நாங்கள் எப்படி அதை வரலாறை மாற்றுவோம் என்றால் எனக்கு இப்போ இந்த பெனிஃபிட் வேணும், இல்லை இந்த பெரம்பரை வந்து இந்த கோயில் காணி எடுத்துட்டுன்றதை நாங்கள் காட்டிக்கொள்ள விரும்ப மாட்டோம். அது என்னென்ன மோடிஃபை ஆகும், நாங்கள் பெரம்பரை கோடீஸ்வரர். அப்போ அடையாளங்களை மாற்ற வழிக்கிடுவாங்க. அப்போ மாற்ற வழி கிடைக்க மற்றவங்களுக்கு அந்த அடையாளத்தை மாற்றுறது கஷ்டம் இல்லையா? நாங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணுறதும் இல்லை நாங்கள் செய்த தவறுகளை மறைக்கிறதுக்காக நாங்கள் உருவாக்குற ஸ்டோரியும் இதே விஷயத்தை மெட்ராக்கள் செய்யும் போது வரலாறுகள் ஆட்டோமேட்டிக்காக அழியும் தானே. நடந்ததுன்னு சொல்லுங்கள். சில நேரங்கள் இப்பெல்லாம் நடந்திருக்கலாம். அதை மாற்றும் போது என்ன நடக்கும், அவங்களும் புதுசாக மாற்றுவாங்க. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், எங்கட பிள்ளையை மறைக்கிறதுக்காக நாங்களே சில டாக்குமெண்ட்ஸ் அழிக்கிறோம். எங்களுடைய தமிழாக்கள் செய்கிறதே இல்லை. இது உண்மையில் நீங்கள் கூறுவது போன்றுதான். உண்மையை அப்படியே கூறுவது தான். அது ஒரு அந்த வரலாற்றின் மீதான ஒரு நம்பிக்கை வந்து கட்டி எழுப்பும். மோடிஃபை பண்ணுறது, வரலாறுகளையும் மோடிஃபை பண்ணுறது. நிச்சயமாக நிறைய விடயங்களை இந்த ஆலயம் தொடர்பாகவும், அதாவது நாங்கள் நிறைய விடயங்களை கதைக்கின்ற போது மேம்போக்கான தன்மையில் சில விடயங்களை அணுகி இருக்கிறோமோ என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். தற்போது என்னென்னு சொல்லிச்சுன்னா இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பில், அதாவது நாங்கள் இது அரசாங்கத்தினுடைய இல்லாட்டி தொல்பொருள் திணைக்களம் இவ்வாறான விடயங்களை கவனிப்பாரற்று கிடக்குது, இல்லாட்டி அந்த கடைகள் வந்து அத்துமீறி அங்கே வந்து நிறுவப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறோம். ஆனால் அந்த ஆலயத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய சில முக்கியமான விடயங்கள், அதாவது அவர்கள் செய்திருக்கக்கூடிய தவறுகள் தொடர்பில் நிறைய விடயங்களை வந்து சொல்லியிருக்கின்றீர்கள். நிச்சயமாக இது ஒரு நல்ல ஒரு விடயமாக இருக்கிறது. அதாவது சில விடயங்கள் வந்து வெளித்தெரிய ஆரம்பித்திருக்கிறது. மேலதிகமாக நீங்கள் ஏதாவது கூற விரும்பினால் கூறலாம். ஒரே ஒரு வேண்டுகோள்தான் என்னென்னு சொல்லி சொன்னால், எனக்கு வந்து இந்த உலகம் மிகச்சிறியது. எனக்கு தெரிஞ்சது இந்த கோணேஸ்வர், இந்த சண்முகா ஸ்கூல், என் குடும்பம், இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன உலகம். இதுக்குள்ளே வந்து வேறு எந்த நோக்கத்துக்காகவும் நாங்கள் வந்து எங்களோட பெருமானுக்காகவோ இல்லை எங்களோட ஸ்கூலுக்காகவோ நாங்கள் போய் நிற்க மாட்டோம். இப்படி சமூகம் சார்ந்து எல்லாராலையும் முன்னுக்கு வர விரும்ப முடியாத சூழல்கள் இருக்கும். வர்ற ஆட்களுக்கும் இதியல் வந்து இன்ன நோக்கத்துக்காக வரையணுமோ, இன்ன ஏஜென்ட்டுகளால் செய்யணுமோ, இன்ன காரணத்துக்காக செய்யணுமோன்று சில சாயங்களை பூசி கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்காம காலம் தாழ்த்துறதால நிறைய அடையாளங்கள் அழிஞ்சு போகுது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு துணிவில்லை என்றாலும் நீங்கள் வந்து சில விஷயங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க. பிள்ளையான விஷயம் நடக்கும்போது ஏதோ ஒரு முகஸ்துதிக்காகவோ இல்லை அவியல்ற பதவிக்காகவோ இல்லை அவியல்கிட்ட இருக்கிற பணத்துக்காகவோ அந்தஸ்துக்காகவோ அவை செய்கிறது சரியாக இருக்கும் என்று நம்பிக்கொண்டு மனிதர்கள் தவறு விடுறது இயல்பு. அப்போ அதை மாதிரி இப்போ ஆரம்ப காலத்துலேருந்து எங்களோட தலைவர்கள் நிறைய பேர் விட்ட தவறுகள்லாம், நாங்கள் தலைமைகள் ஆளுமைகள் என்று நினைச்ச நிறைய பேர் விட்ட தவறுகள் மிச்சம்தான் நாங்கள் இப்போ அனுபவித்து கொண்டிருக்கிற எல்லா கஷ்டங்களுக்கும் காரணம். அப்போ இப்போ இருக்கிற ஆக்களும் பிழை விட மாட்டாங்களேண்டு இல்லை. இப்போ எங்கட ஆக்கள் என்ன செய்யணும், நீங்கள் தட்டி கேட்குறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாட்டியும் பரவாயில்ல, தப்பு பண்ணுறவங்களை வந்து நீங்கள் ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணி இல்லை நீங்கள் அமைதியாக இருந்து கொண்டு விமர்சிக்கிற ஆக்களை இல்லை கேள்வி கேட்குற ஆக்களுக்கு நீங்கள் எதிராக ஒரு கதையை சொல்லும்போது நீ ஏன் கதைக்கிறான்னு கேட்டு அடக்கும் போது அவைய நினைப்பினம் என்ன தப்பு பண்ணுற ஆக்கள் எங்களுக்கு தான் சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்களேன்னு. ஸோ நாங்கள் மாற வேணும். நாங்கள் போராட வேண்டிய நோக்கம் வந்து எங்கேயோ இருக்குது. அதுக்கு முதல் நாங்கள் வந்து என்ன செய்யணும், அந்த அத்திவேரத்தை ஸ்ட்ராங்காக போடணும். எங்களோட அத்திவேரம் எங்கே இருக்குன்னு கேட்டால் எங்களுக்குள்ளே இருக்கிற புரிதல், எங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு தொன்மையானதும் பெருமதியானதும் எங்களோட வரலாறுகள்றதும் பெருமதியை தெரிஞ்சு கொண்டு அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கும் அதை சொல்லி கொடுத்து கொண்டு நாங்கள் முன்னோக்கி போகணும். அதை விட்டுட்டு நாங்கள் இருக்கிற இடமே ஆடிக்கொண்டிருக்கு. அப்போ நாங்கள் இதிலேருந்து எங்கே பாயிரத்துக்கு நிற்கிறோம். எங்களோட தேவை என்னன்றதுல முதல் எங்கடாக்களுக்கு தெளிவில்லை. அதுதான் நான் கேட்டுக்கொள்கிறது. தவறு செய்கிறாக்களை தட்டி கேட்க உங்களுக்கு பயமாக இருக்குது இல்லைன்னு சொல்லிச்சுனால் துணிவு இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறதாக இருந்தால் தயவு செய்து சப்போர்ட் பண்ணாதீங்க. இந்த சோஷியல் மீடியான்றது ஒரு வருத்தம் மாதிரி. என்னென்னு கேட்டால் இப்போ ஒரு 10 பேர் ஒருத்தர் ஒரு போஸ்ட்டுக்கு லைக் பண்ணியிருக்கணும்னு சொல்லிச்சுனால் அதை என்னென்று வாசிக்கிறது இல்லை, தாங்களும் போய்ட்டு ஒரு லைக்கை போட்டுட்டு வந்துடுறது. அதில் என்ன விஷயம்னு பார்க்குறது இல்லை, இந்த முழுக்க வாசிக்கிறதுக்கு டைம் இல்லை. இப்போ உங்களுக்கு ஆலயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இல்லாட்டி ஏதாவது எங்களோட சமூகம் சார்ந்த எங்களோட இருப்புக்கள் சார்ந்த தொன்மைகள் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது உங்களோட கண்ணுகளில் படுகுதுன்னா அதுக்காக ஒரு டைம் ஒதுக்கி என்ன விஷயம்ன்ற ஒரு பார்த்து போட்டு சரி
அதுக்கான விமர்சனங்களை இது 4 பேர் லைக் போட்டால் தாங்களும் போய் லைக் போட்டால் சரி என்று நினைக்கிற அந்த ஒரு சோம்பேறித்தனமான ஒரு சமூகத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். அதைத்தான் மாற்றணும் எங்கடையாக்கள். உண்மையிலே வந்து இந்த ஆலயம் தொடர்பாகவும் அதே நேரத்தில் இந்த தமிழர் கூடிய இருப்பு என்பது அது தொன்மைகளாலும் அதே நேரத்தில் அவர்களுடைய மரபுரிமை சின்னங்கள் ஊடாகவும் பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். அந்த வகையில் திட்டமிட்ட ரீதியில் பௌத்தமயமாக்கலுக்குள்ளாக்கப்படுகிறது என்ற கருத்துருவாக்கம் நாங்கள் முன்வைத்து கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் எங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சில ஒற்றுமையின்மை இல்லாட்டி நாங்களே விடக்கூடிய தவறுகள் என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கும். அந்த வகையில் நிறைய விடயங்கள் தொடர்பாக இந்த ஆலயம் தொடர்பிலையும் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பிலும் நீங்கள் வெளிப்படையாக தைரியமாக சில விடயங்களை வந்து விமர்சனத்திற்கு அப்பால் வந்து முன்வைத்திருக்கின்றீர்கள். அதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் தான் நன்றி சொல்லணும். என்னென்று கேட்டால் இதெல்லாம் எங்களோட மனங்களில் இருக்கிற ஆதங்கங்கள். நான் வளமையாகவே ஃபேஸ்புக்கில் என்னுடைய முகநூலில் நான் சில விஷயங்களை துணிச்சலாக எழுதியிருக்கிறேன். அது தொடர்பாக எனக்கு நிறைய விமர்சனங்கள் வரும். நிறைய பேர் கால் பண்ணி கூட சொல்லுவாங்களோ, ஐயோ இதை பற்றியெல்லாம் எழுதாத, பிரச்சனை பெறுவாங்க, சும்மா ஏன் அவங்கள பகைக்கிறேன் இவங்களை பகைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த நொடி எனக்கு நிச்சயம் இல்லை. இப்போ கதைச்சு கொண்டிருக்கிறேன். எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து செத்தாலும் எனக்கு தெரியாது. ஆனால் நான் சாகிறதுக்குள்ளே எந்த பிள்ளை வேற பிள்ளை கும்பிட்றதுக்கு என்ன அடுத்து நான் கும்பிட்ட பெருமான கும்பிட்றதுக்கு என்னால் என்ன செய்யலுமோ நான் அதை செய்துட்டு இருக்கிறேன் என்றதான் எனக்கு வேணும். எல்லாத்துக்கும் பயந்து கொண்டே இருந்து கேள்வி கேட்க பயந்து அதுக்கு பயந்து இதுக்கு பயந்து வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம்? எத்தனை வருஷம் வாழ போகிறோம்? எங்கட கடமையை செய்துட்டு போகலாம் தானே. எனக்கு அது மட்டும்தான் எங்கடியாக்கள்கிட்ட வேண்டுகோள். தயவுசெய்து அந்த பிள்ளையான ஆக்களை ஆதரித்து இல்லை தட்டிக்க விட்டு இந்த இப்போ காணாமல் போன லிங்கம் 5 அடி லிங்கம் இப்போ 4-5 துண்டா சிதறி போயிருக்குது. அதில் பெருமதியை ஒவ்வொருத்தரும் தேடி பார்த்தால் முடிஞ்சால் நீங்களும் இருக்கா அது சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ் கொஞ்சம் என்கிட்ட இருக்குது, நான் தாரேன். அந்த லிங்கம் சம்மந்தமாக அதை சிக்கலாக கண்டுபிடிச்ச அந்த அவர் எழுதின நாவல் சம்மந்தமாக சில விஷயங்கள் அதை பற்றின தொகுப்புகளை நீங்கள் தேடி பாருங்க. எப்பயோ எங்களுக்கான அங்கீகாரங்கள் கிடைக்க வேண்டிய இடத்துக்கு இப்போ வரைக்கும் நாங்கள் இருந்து மேலே கட்டி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக நாங்கள் அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். என்னென்னு சொல்லி சொன்னால் சில நேரங்களில் அதை சொல்வதற்கு ஆட்கள் இருக்காமல் போகலாம். சில நேரங்களில் அந்த ஒரு விடயங்கள் வந்து ஆவணப்படுத்தப்படாமலே போகலாம். ஆனால் இதை பார்க்கக்கூடிய அடுத்த தலைமுறைகளுக்கு இப்படி ஒரு விடயம் நடைபெற்றிருக்கிறது, இப்படி தெரியப்படுத்தப்படுகிறது என்பது தொடர்பான விடயம் அவர்களுக்கு தெரிய வேண்டும். நிச்சயமாக அதற்காக இதனை நாங்கள் முன்கொண்டு செல்வோம். நிறைய விடயங்கள் தொடர்பாக பேசியிருக்கின்றீர்கள். அந்த வகையில் இந்த ஒரு தருணத்தில் உங்களுக்கு நன்றி நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். அதே நேரத்தில் உங்களுடைய சமூக செயற்பாடுகளாகட்டும் இல்லாட்டி நீங்கள் பேசக்கூடிய விடயங்களாகட்டும் தொடர்ச்சியாகவே எந்த ஒரு விமர்சனங்களுக்கு அப்பால் நீங்கள் முன்கொண்டு செல்ல வேண்டும் என்பதையும் இந்த இடத்துல நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். நன்றி.